அக்கா பேர் ஆனா. இந்த தம்பிக்கு ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த அக்காவுக்கு என்னன்னே தெரியாது. அவனோட தம்பிக்கு 4 வயசு, அந்த அக்காவுக்கு வந்து ஒரு 6 வயசு. அந்த அக்காவுக்கும் என்னன்னே தெரியாது. அப்பப்போ பேரண்ட்ஸ் கிட்ட போய் உட்காந்து அவன் பக்கத்தில் அழுதுட்டு இருப்பாங்க. அவனும் எப்பவுமே சத்தம் போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் இவளுக்கு என்ன தெரியும், அவனோட பிரெயினில் ஏதோ பிரச்சனை, அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறா, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இவனுக்கு இந்த பிரச்சனையே ஒரு மிராக்கிள் தான், ஒரு காடோட மிராக்கிள் மட்டும் தான் இவனை சரி பண்ண முடியும், மிராக்கிள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னா எனக்கு நிறைய காசு தேவைப்படும், ஆனால் நம்மளுக்கு அந்த அளவு காசு இல்லை, மிராக்கிள் தான் இவனை சரி பண்ண முடியும்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறா, மிராக்கிள் ஏதோ மருந்துன்னு நினச்சிக்கிட்டு அவள் சேர்த்து வச்சுருந்த காசை எடுக்கிறா. 3 வாட்டி அதை தொடர்ந்து எண்ணி எண்ணி பார்க்குறா. இது பத்துமா, தம்பியோட ஆப்ரேஷனுக்கு இது கரெக்டாக இருக்குமா, அந்த மிராக்கிளை போய் நம்மளால் வாங்க முடியுமான்னு எண்றா. 3 வாட்டி எண்ணியும் அவகிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் 80 ருபீஸ் தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்துக்கிட்டு அவள் வந்து ஒரு ஃபார்மசிக்கு போகிறாள், அதாவது மெடிக்கல் மாதிரி. அந்த இடத்துக்கு போகிறா. அப்போ வந்து அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்கார். இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா. அவரும் ஒன்றும் பேசிகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவளால் வெயிட் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டா, அந்த காசு கொண்டு போய் அவகிட்ட ஃபுல்லாக சில்லறைலாம் எடுத்துகிட்டு போய் அந்த கேஷ் கவுண்டரில் போய் டப்புன்னு வைக்கிறா. உடனே அந்த சவுண்டில் அவர் வந்து அவளை மிரட்டுற மாதிரி, உனக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாரு. உடனே அவர் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டான குரலில், எனக்கு மிராக்கிள் வேணும், இங்கே எவ்வளோ மிராக்கிள்னு கேட்குறா. உடனே அந்த ஃபார்மசிஸ்ட், என்னை மன்னிச்சிருமா, அது மாதிரிலாம் இங்கே எதுவும் விற்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. மிராக்கிள் அப்போ இங்கே விற்கலையா, அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்களேன்னு இவ சொல்கிறா. உடனே பக்கத்தில் அந்த ஃபார்மசிஸ்டோட அண்ணா வராரு. நல்லா ஒரு பெரிய மனுஷனாக கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருக்கார். அவர் வந்த உடனேயும் மிராக்கிளாமா எதுக்குன்னு கேட்குறாரு. உடனேயும் இந்த பொண்ணு சொல்கிறா, என் தம்பிக்கு ரொம்ப நாளாக அவனோட பிரெயினில் ஏதோ ஒரு பிரச்சனை, என் பேரண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு, ஆனால் அது காசு இல்லாதனால அவனை ஒரு மிராக்கிள் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் மிராக்கிள் கிடைக்குமா வாங்கலான்னு சொல்லி வந்தேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அந்த ஃபார்மசிஸ்டோட அண்ணன் என்ன பண்ணுறாரு, சரி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை மட்டும் கொடு, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. அந்த மிராக்கிள் எடுத்துகிட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அதை வந்து அந்த ஃபார்மசிஸ்டோட அண்ணனோட கையில் கொடுத்துட்றா. உடனே இந்த அண்ணனை அவளோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். உள்ளே கூப்பிட்டு போனோடனையும் இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. உடனே கூப்பிட்டு வந்தோடனே இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா, மிராக்கிள் வேணும்னு கேட்டிங்களே, இவர் தான் அந்த மிராக்கிள் வச்சுருக்காரு, அதனால தான் நான் இவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உடனேயும் அந்த ஃபார்மசிஸ்டோட அண்ணா சொல்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டோடனே அந்த பேரண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே இந்த ஆப்ரேஷனை நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணித்தரேன் சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, மார்க்குன்னு ஏதோ ஒரு டாக்டர் இருக்காராம், அவர் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஆனால் அவர் எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனனால எங்களால் அது வரைக்கும் போக முடியாது, அந்த அளவு எங்ககிட்ட காசு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, அந்த டாக்டர் இல்லாமலே நீங்களே இதை சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, நானே ஒரு டாக்டர் தான், நான் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மார்க்கு, நான் என்னோடய அண்ணனை பார்க்கலாமேன்னு வந்தேன், ஆனால் நான் இன்னும் என்னோடய ஊருக்கு போகல, அப்போ தான் இந்த பொண்ணு வந்துச்சு, என் நேரமும் என்னமோ ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் சொல்லி இந்த பொண்ணோட நம்பிக்கை தான் எல்லாமே இவளோட தம்பியை சுகப்படுத்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ நம்பியிருக்கா பாருங்க. மிராக்கிள்னால் அவருக்கு என்னன்னு தெரியல, ஆனாலும் மிராக்கிள் ஒரு மெடிக்கலில் கிடைக்கும்னு போய் கேட்டு அதை நம்பி அவள் ப்ரே பண்ணான், அதனால அவளுக்கு ஒரு மிராக்கிள் கிடச்சிது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இதே மாதிரி ஏசப்பா நம்மளுக்கு தேவையானதை அந்தந்த காலத்தில் எப்போ வேணுமோ அதை செய்து முடிப்பார், ஆனால் அவரை நம்பணும். இது கிட்ஸ்க்கான